ஹாய் டைப்பிங்கில் இங்கிலீஷ் ஜூனியர் அதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். டைப் பண்ணதும் காட்டியிருக்கேன். இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட்டோட டைட்டில் எப்போதுமே கேபிட்டலில் தான் இருக்கணும், ஃபுல்லாக கேப்ஸில் தான் இருக்கணும். ஸ்மாலில் கொடுத்துருந்தாலுமே நம்ம கேபிட்டலாக மாற்றிக்கிட்டு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த லைனில் ஏதாவது கிராஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அந்த டிஹெச்சுங்கிறத கிராஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போது சைடில் இருக்க சிம்பிளை பாருங்கள். இந்த சிம்பிள் என்னென்னா டெலிட் சிம்பிள். அந்த டிஹெச்சுங்கிறத கிராஸ் பண்ணியிருக்காங்கள்ல, அந்த 2 எழுத்தையும் டெலிட் பண்ணணும். அதாவது அந்த 2 எழுத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளது தான் நம்ம டைட்டிலாக அடிக்க போகிறோம். டைட்டிலை ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரு பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பேஸுங்கிறத கண்டுபிடிக்கணும். மொத்தமாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குங்கிறத எண்ணுங்க. 2 வேர்டுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, அதையும் சேர்த்து எண்ணுங்க. மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 34ன்னு கிடைக்கிது. ஸ்டேட்மெண்ட் அடிக்க போகிறோம்னாலே நம்ம 10 to 75ல் தான் மெஷினை செட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 65. இந்த 65லேருந்து தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க அந்த 34 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 31ன்னு கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணி 15.5ன்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை 16ன்னு மாற்றிக்கலாம். இப்போது 16 ஸ்பேஸ் தள்ளி டைட்டில் நம்ம அடிக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள பாக்ஸுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் காலமுக்கு வாங்க. அதில் இருக்கிறதுலே எது அதிகமான நம்பர்னு பாருங்கள். அதாவது வேல்யூவில் அதிகமான நம்பர் இல்லை, டிஜிட்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ 1949ல் 4 நம்பர் இருக்குது. அதோட +1 ஆட் பண்ணி 5ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தும் அதே மாதிரி தான். இருக்கிறதுலே அதிகமான நம்பர் 1945 4 டிஜிட்ஸ் இருக்குது. அதோட இங்கே 2 நம்பரை ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த சைடும் கேப் வேணும், ரைட் சைடும் கேப் வேணும். அதனால் 2 4 + 2 6, மேலே 6ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டுலேயும் அந்த 4 டிஜிட்ஸ் இருக்கிறது 1940 தான். அதோட 2 ஆட் பண்ணி 4 + 2 6ன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த காலம் பாருங்கள். அடுத்த காலத்துலேயும் அந்த 1936 தான் அதிகமாக இருக்குது. அதோட 2 ஆட் பண்ணி 4 + 2 6ன்னு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு, மேலே உள்ள காலம் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஏரியா, அந்த காலம் பாருங்கள். இப்போ ஏரியாங்கிற வேர்டை நம்ம சென்ட்ரு பண்ண போகிறோம். ஏரியாங்கிறதுல மொத்தம் 4 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 4 காலத்துலேயும் இருக்க அந்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே மொத்தமாக அந்த ஏரியா இந்த 4 லெட்டர்ஸோடு சேர்த்து ஆட் பண்ணி 27 வருது. இப்போ இதையும் 65லேருந்து 27 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் 38ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 19. இப்போது 19 ஸ்பேஸ் தள்ளி இந்த ஏரியாங்கிற வேர்டை நம்ம அடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலேயும் கீழேயும் லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு சிங்கிள் ஸ்பேஸ் தான் விடணும். இந்த லைன் ஹைஃபனை வச்சு 75 வரைக்கும் போடுறது. நெக்ஸ்ட்டு ஏரியாங்கிறத டைப் பண்ணுறதுக்கு 19 ஸ்பேஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏரியாவில் ஃபஸ்ட் லெட்டர் ஏங்கிறது கேப்ஸில் தான் இருக்கும். இப்போது காலம் பிரிச்சுக்கணும், வெர்டிக்கலாக பிரிக்கணும். அதுக்கு அந்த மேலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 5 6ன்னு சொல்லிட்டு. இப்போ 5ங்கிறது லாஸ்ட்டு காலமுக்கு. அப்போ ஹைஃபன் 5 ஹைஃபனுக்கு அப்புறம் வெர்டிக்கலாக கோடு போட்டுக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறம் 6 ஹைஃபன் தள்ளி அடுத்த காலம், அதுக்கப்புறம் 6 அப்படின்னு சொல்லிட்டு காலம் எல்லாத்தையும் பிரிச்சுக்கோங்க. இப்போ காலம் எல்லாமே பிரித்தாச்சு. ஏரியாங்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 1936க்கு எத்தனை ஸ்பேஸ் வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போது 4 டிஜிட்ஸ் ஆகுது. இப்போ 6லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 2, அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் என்ன 1ன்னு கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பேஸ் தள்ளி 1936 அடிக்கணும். அந்த நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸுக்கு அப்புறம் 1936ன்னு அடிக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தான் வரும். அந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் எப்படி வரும்னா 5 - 4 1 0.5ன்னு இருக்கும். அது 1ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெஸ்ட் பெங்கால், பீகார் இதெல்லாம் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் அடிச்சுக்கோங்க. சென்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை, லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். 2 வேர்டுக்கு நடுவில் கேப் எல்லாம் விட்டு கரெக்டாக அடிங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்ஷனை பார்க்கணும். இங்கே 8ங்கிற நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பாருங்கள், அந்த 7ல் கிராஸ் பண்ணியிருக்காங்களா, அதை எடுத்து 8 போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரான்ஸ், அந்த சிம்பிள் ட்ரான்ஸு. 5 இருக்க இடத்துல 3ஐயும் 3 இருக்க இடத்துல 5ஐயும் மாற்றி போடணும். அந்த லைனில் அவ்வளோதான் கரெக்ஷன். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இதுவும் ட்ரான்ஸ் அந்த சிம்பிள். அந்த 4 8ங்கிறத மேலே போட்டு 20ஐ கீழே பட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0ங்கிற நம்பரை அந்த 9க்கு பதிலாக 0ங்கிறத போட சொல்லியிருக்காங்க. பீகார், அதுக்கு கீழே ஒரிசான் இருக்குது பாருங்கள், அது ஜி மாதிரி இருக்கும், அது ஓ தான். நெக்ஸ்ட்டு 198 சென்ட்ரு பண்ணணும். மொத்தம் 3 டிஜிட்ஸு.
இப்போ 3ன்னு இருக்கா, அப்போ 6லேருந்து 3 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணி 1.51 இருக்கும். அப்போ 2ன்னு எடுத்துக்கலாம். 2 ஸ்பேஸ் தள்ளி 198 அடிக்கணும். அதே மாதிரி தான் வந்து அந்த 207ன்னு வராது, 8 போட்டுக்கணும். அடுத்து ஒரு 2 ஸ்பேஸ் தான். லாஸ்ட்டு காலம் பாருங்கள், 6 to 4ன்னு 3 டிஜிட்ஸ் இருக்குது. மேலே வந்து 5ன்னு இருக்குது. அப்போ 5 - 3 2, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸு. இதை அடிச்சிட்டாலே போதும். பேலன்ஸ் எல்லாம் அதுக்கு நேராக வச்சு போட்டுடலாம். இப்போ 20ங்கிறத அந்த 9க்கு நேராக 2, 8க்கு நேராக 0ன்னு வச்சு அப்படியே ப்ளேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக அதுக்கு நேராக வச்சு வச்சு போட்டுடலாம். அதே மாதிரி தான் கீழே உள்ள அந்த 40 எல்லாமே அதே மாதிரி போட்டுக்கலாம். 44 அதை 0க்கு நேராக 5க்கு நேராக வச்சு போட்டுடலாம். லாஸ்ட்டாக வந்து ஹைஃபனை வச்சு கோடு போட்டு முடிச்சிருங்க. இது மிஷினில் டைப் பண்ணது. இது வந்து ஹைஃபனுக்கு ஷிஃப்ட் போட்டால் வரும்ல, இந்த மாதிரி போட்டுறக்கூடாது, அது தப்பு. அதே மாதிரி அங்கே வந்து டபுள் லைன் ஸ்பேஸ் தான் கொடுக்கணும் டைட்டிலுக்கு கீழே. இந்த 2 மிஸ்டேக் இருக்குது. உள்ள கண்டென்ட் அடிக்கையிலையும் டபுள் லைன் ஸ்பேஸ் தான் வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.